உலகின் முதல் 10 பயண இடங்கள். அதாவது உலகத்தில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் போய் தங்களுடைய சுற்றுலாவை தங்களுடைய விடுமுறையை கழிக்க முடியும், கழிக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு சொல்லி அந்த 10 நாடுகளோட லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த முதல் 10 நாடுகளோட லிஸ்ட்டுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இலங்கையும் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் உலகத்துல எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போய் வரலாம் பாதுகாப்பாக லிஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னா முதல் 10 இடத்துக்குள்ள இலங்கை வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னா USA டுடே தான் இந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இலங்கையில இந்த ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா 23,33,797 சுற்றுலா பயணிகள் இதுவரைக்கும் வந்திருக்காங்க. 2018ஆம் ஆண்டு 23,33,796 பேர் இலங்கைக்குள்ள வந்த அதிகபட்ச சுற்றுலா பயணிகளாக இந்த விடயம் தான் ரெக்கார்ட் ஆக இருந்தது 2018ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் இந்த ரெக்கார்ட் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா இலங்கைக்குள்ள நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா 23 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கையை நம்பி வந்து பாதுகாப்பாக இலங்கையை சுற்றி பார்த்து போகக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற நாடுகள்ல முதல் 10 நாடுகளோட லிஸ்ட்லயும் இலங்கை இடம் பிடிச்சிருக்குது. ஆனா இலங்கைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா அப்படியா இருக்குது. உண்மையிலேயே இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள எத்தனை துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்குது, எத்தனை கிலோகிராம் போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்குது, போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய எத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அந்த விடயங்கள் தான் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. இலங்கையில 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 110 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 69 பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள், 59 பேர் காயம் அடைஞ்சிருக்கார்கள். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் காலம்பர 6 மணிக்கு களுத்துறையில் இருக்கிற நாகொட போதனா வைத்தியசாலை டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல அங்க சிகிச்சை பெற்று வந்த ஒரு சிறை கைதி மேல ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வச்சே துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த கைதி ஒரு போதைப் பொருளோட தொடர்புடைய நபராக 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறது. இவர் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டு களுத்துறை சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த சிறை கைதிகளுக்கும் இவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்குது. இதுல இவற்றை தலை காயமடைஞ்சு அதுக்கு சிகிச்சை பெறுவதற்காக தான் இவர் களுத்துறை நாகோட வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவற்றை காலில் விலங்கிடப்பட்டு கால் சங்கிலி கட்டப்பட்டு அந்த சங்கிலியானது ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகள் சிகிச்சை பெற்று வர கட்டில கட்டப்பட்ட நிலையில தான் இவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்குது. அந்த நேரம் அந்த ஹாஸ்பிட்டல்களில் போன ஒரு நபர் ஒருவர் இவர் மீது ரிவால்வர் வகை கைத்துப்பாக்கியால இவற்றை வயிற்றுல சுடப்பட்டிருக்கிறது. அந்த நபர் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மதில ஏறி பாஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கிறது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா களுத்துறை அந்த போதனா வைத்தியசாலைக்கு அதிகப்படியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம களுத்துறை சிறைச்சாலைக்கும் அதிகப்படியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது. அந்த தப்பிச்சு போற நபரை பிடிப்பதற்காகவும் விசேட போலீஸ் அதிரடி படையினர் நியமிச்சிருக்கிறாங்க. இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 110 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகிருக்குது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா விமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு போயிருக்கிறார்கள் பாதுகாப்பாக. ரைட். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பொதுமக்கள் மீது நடத்தப்படுகிறான்னு சொன்னா இந்த 110 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோட தொடர்புடைய நபர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னா இந்த போதைப் பொருட்களோடையும் கடத்தல்கள், கொள்ளை இப்படியான சில சட்டவிரோதமான செயல்களோட சம்பந்தப்பட்ட நபர்களாக பெரும்பாலான நபர்கள் இருக்கிறார்கள். இதுல பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் பொதுமக்கள் அதிக அளவிலாக பாதிக்கப்படவில்லை. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால பொதுமக்களுக்கு ஒரு சில அசௌகரியங்கள், ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிலாக பொதுமக்களுக்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று சொல்ல முடியும். ஆனா பார்த்தோம்னு சொன்னா சில அரசியல்வாதிகள், அரசியல் தரப்புல பேசுற நபர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எல்லாம் பலதரப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையிலையும் பலதரப்பட்ட பாதாள குழு கும்பல்களுக்கு இடையிலையும் வன்முறை சம்பவங்களோட வன்முறை செயல்களோட தொடர்புடைய குழுக்களுக்கு இடையில தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெறுவதாக தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இலங்கையில இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் மட்டும்தான் பதிவாகி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 23,000 கிலோகிராம் போதைப் பொருட்கள் இதுவரைக்கும் போலீசாரால பிடிபட்டிருக்குது. பிடிபட்ட போதைப் பொருள் மட்டும் 23,000 கிலோகிராம். இந்த வருஷம் மட்டும் 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மட்டும் இவ்வளவு பிடிபட்டிருக்குது. அப்ப போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இல்லாம இவ்வளவு போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கும். அது எவ்வளவு புழக்கத்துக்கு வந்திருக்கும். அதை எவ்வளவு போதைப் பொருட்கள் எங்களுடைய இளைஞர்கள் பாவிச்சிருப்பார்கள் விஷயத்தை நாங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த வருஷம் இந்த 23,000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிபடாம இருந்திருந்தா கூட அந்த போதைப் பொருளும்
நாட்டுக்குள்ள இளைஞர்களுடைய கைக்கு போயிருக்கும். இந்த போதைப் பொருட்களை பார்த்தோம்னு சொன்னா ஐஸ் போதைப் பொருட்கள் பார்த்தோம்னு சொன்னா 3683 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்குது. ஹெரோயின் 1793 கிலோகிராம் பிடிபட்டிருக்குது. கொக்கைன் போதைப் பொருளை பார்த்தோம்னு சொன்னா 37 கிலோகிராம் பிடிபட்டிருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா கஞ்சா வகை போதைப் பொருளை பார்த்தோம்னு சொன்னா 16,686 கிலோகிராம் பிடிபட்டிருக்குது. இந்த போதை மாத்திரைகள் என்று சொல்லுவாங்க. அதாவது சிறிய வகை மாத்திரைகள் போதைக்காக பயன்படுத்துகிற அந்த மாத்திரைகளை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் மாத்திரைகள் வந்து இலங்கையில பிடிபட்டிருக்குது இந்த வருஷம் மட்டும். இவ்வளவு போதைப் பொருட்கள் இலங்கையில பிடிபட்டிருக்குது. இவ்வளவு பேர் இந்த போலீசார் வந்து கைது செய்யிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1,22,000க்கும் அதிகமான நபர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களோட தொடர்புடைய வழக்குகள்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் மட்டும் 1,22,000க்கும் அதிகமான நபர்கள் வந்து போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையை நம்பி 23 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து சுற்றுலாவுக்காக இலங்கைக்குள்ள வராங்க. அவங்க வாரதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கின்றது. அதாவது இலங்கையில துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒருபுறம் நடைபெற்றாலும் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எதிலேயுமே வந்து சுற்றுலாத்துறையை சேர்ந்த நபர்கள் பாதிக்கப்படவில்லை. பொதுமக்களும் பெரிய அளவிலாக பாதிக்கப்படவில்லை. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இலங்கை போலீசார் கிட்டத்தட்ட 23,000 கிலோகிராம் போதைப் பொருட்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா 1,22,000 நபர்கள் இந்த போதைப் பொருட்களோட தொடர்புபட்ட நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இதனாலேயே பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு அதிக அளவிலான சுற்றுலாத்துறைகள் வாரார்கள். ஏன்னு சொன்னா இலங்கையினுடைய சட்டம் அந்த அளவுக்கு தற்பொழுது இறுக்கமாக இருக்கின்றது. இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக செயற்படுவதனால அதை தங்களுக்கு பாதுகாப்பாக உணர்ந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகிறார்கள். இதனால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் பொருளாதாரம் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை உங்களோட பயந்து நினைச்சிருந்தா இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.